இப்போ நீங்க வார கணக்குல தூங்காம உழைச்சு ஒரு ரொம்ப முக்கியமான பிரசன்டேஷனை முடிக்கிறீங்க. ஆனா மீட்டிங் ரூம்ல பாத்தீங்கன்னா உங்க மேலதிகாரி எந்த கூச்சமும் இல்லாம அந்த ஐடியாவை தன்னுடையது போல காட்டிட்டு அதற்கான மொத்த பாராட்டையும் திருடிக்குவாரு. இது நிறைய நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆமா, ஆனா நீங்க எந்த விதியையும் மீறல. எல்லார்கிட்டயும் மிக மரியாதையா தான் நடந்துகிட்டீங்க. உங்க வேலையும் சரியா செஞ்சீங்க. ஆனாலும் ஏன் நீங்க திரும்ப திரும்ப புறக்கணிக்கப்படுறீங்க? ஒரு நல்ல கேள்வி. நீங்க அமைதியா இருக்கிறது ஏன் ஒரு பலவீனமா பார்க்கப்படுது? இதற்கான விடை நீங்க வேலை செய்யற அந்த நவீன கார்ப்பரேட் கட்டிடங்கள்ல கண்டிப்பா இல்ல. அது சுமார் 500 வருஷங்களுக்கு முந்தைய ஒரு இருண்ட தத்துவத்துல ஒளிஞ்சிருக்கு. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அதிகாரம் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு கடுமையா உழைக்கிறீங்க என்பதை பொறுத்தது கிடையாது, மனிதர்களோட உளவியலை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்தது. கரெக்ட். இப்போ ரியாக்டர் மைண்ட் அப்படிங்கிற யூடியூப் தளத்திலிருந்து நாம எடுத்திருக்கிற இந்த தரவுகள் புகழ்பெற்ற இத்தாலிய தத்துவ ஞானி மாக்கியவெல்லியோட சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டவை. ஆமா, இதை நாங்க எந்த விதத்திலையும் ஆதரிக்கல. ஆனா அவங்க சொல்ற அந்த உச்சக்கட்ட ஆளுமை அல்லது காட் மோட் அப்படிங்கிற கான்செப்ட அப்படியே நாம இன்னைக்கு அலச போறோம். கண்டிப்பா. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு கடுமையான கார்ப்பரேட் சூழலுக்குள்ள நுழையிற ஒரு இளம் பணியாளர் எப்படி வெளி உலகத்தோட அங்கீகாரத்தை தேடுறதை நிறுத்திட்டு தனக்குள்ள ஒரு அசைக்க முடியாத அதிகாரத்தை உருவாக்குவது என்பதை பத்தி தான் நம்ம விவாதிக்க போறோம். இந்த தலைப்பை நான் எனக்குள்ள பலமுறை ஓட்டி பார்த்துட்டேன். அதாவது சின்ன வயசுல இருந்து எல்லார்கிட்டையும் அனுசரணையா நடந்துக்க, நல்லவனா இரு, கடினமா உழைச்சா பலன் தானா தேடி வரும் அப்படின்னு தான் நமக்கு கத்துக் கொடுக்கறாங்க. ஆமா, ஸ்கூல்லயும் வீட்லயும் அதுதான் சொல்றாங்க. ஆனா ஒரு கார்ப்பரேட் உலகத்துல காலடி எடுத்து வச்ச உடனே அந்த நல்லவன் அப்படிங்கிற பிம்பமே நமக்கு எதிரான ஒரு ஆயுதமா மாறிடுது. நாம எல்லார்கிட்டையும் எவ்வளவு இறங்கி போறோமோ அவ்வளவு ஈஸியா நம்மளை மிதிச்சுட்டு போயிடுறாங்க. இது 100% உண்மை. இதற்கு காரணம் என்ன? மாக்கியவெல்லி இதை எப்படி அணுகிறார்? அதாவது பள்ளிக்கூடம் வேற, அதிகார போட்டி நிறைஞ்ச அலுவலகம் வேற. ஸ்கூல்ல நீங்க விதிகளை பின்பற்றினா மதிப்பெண் கிடைக்கும். ஆனா கார்ப்பரேட் உலகத்துல மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக நீங்க காத்திருக்க கூடாது. நீங்க காத்திருக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான அதிகாரத்தை நீங்களே அவங்க கிட்ட அடகு வைக்கிறீங்க. இந்த மூலக்கட்டுரை அதிகாரத்தை நோக்கிய பயணத்துல நீங்க எடுக்க வேண்டிய முதல் படியா எதை முன்வைக்குதுன்னா, அந்த ஈகோவின் அழிவு அப்படிங்கிறது தானே? அதேதான். ஈகோ அப்படின்னு நாமெல்லாம் நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கும் திமிருன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஓ, அப்ப அது கிடையாதா? கிடையாது. மாக்கியவெல்லியோட பார்வையில புகழப்படணும், நாம செய்யற வேலைக்கு உடனே மேலதிகாரி கிட்ட இருந்து ஒரு குட் ஜாப் அப்படின்னு இமெயில் வரணும்னு ஏங்குறோமே, அதுதான் ஈகோ. அந்த எதிர்பார்ப்பே உங்களோட மிகப்பெரிய பலவீனம். வாவ், இத நான் எப்படி பாக்குறேன்? இது நம்ம ஸ்மார்ட் போன்ல பின்னணியில இயங்குற தேவையற்ற ஆப்ஸ் போல இருக்கு. கரெக்டான ஒப்பீடு. அதாவது ஒரு வேலையை முடிச்சிட்டு பாஸ் என்ன சொல்வாரோ, கூட வேலை செய்யறவங்க எப்படி பாப்பாங்களோ அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறது பேட்டரியை உறிஞ்சும் அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை போன்றது. அந்த அங்கீகாரம் தேடும் ஈகோ நம்ம உளவியல் ஆற்றல முழுமையா உறிஞ்சிடுது. முழுதா ஏத்துக்கிறேன். அந்த பேட்டரி உறிஞ்சப்படும் போதுதான் நீங்க மத்தவங்களால ஈஸியா கணிக்க கூடியவரா மாறிடுறீங்க. ஆமா, எந்த நிமிஷத்துல நீங்க மத்தவங்களோட பாராட்ட விரும்புறீங்களோ அந்த நிமிஷத்திலேயே உங்களை கட்டுப்படுத்தும் ரிமோட் கண்ட்ரோல அவங்க கையில கொடுத்துடுறீங்க. அதாவது அவங்க நம்மள மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பா. ஒரு மேலதிகாரிக்கு உங்களை எப்படி வேலை வாங்கணும்னு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். இவனுக்கு 2 பாராட்டு வார்த்தைகளை சொன்னா போதும், வீக்கெண்ட்ல கூட உட்கார்ந்து வேலை செய்வான் அப்படின்னு அவங்க உங்களை எடை போட்டுடுவாங்க. அப்போ அந்த இடத்துல நாம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல தான் நீங்க அந்த பின்னணி ஆப்பை நிரந்தரமா ஃபோர்ஸ் ஸ்டாப் செய்யணும். உளவியல் ரீதியான கண்ணுக்கு தெரியாத தன்மை, அதாவது சைக்கலாஜிக்கல் இன்விசிபிலிட்டி அப்படிங்கிற நிலைக்கு நீங்க மாறணும். கைத்தட்டலுக்காக செயல்படுறதை நிறுத்திட்டு விளைவுகளுக்காக செயல்பட தொடங்கணும் இல்லையா? அதேதான். சரி, இப்ப நான் என் ஈகோவை விட்டொழிச்சிட்டேன்னு வச்சுப்போம். எனக்கு என் பாஸோட கைத்தட்டலும் தேவையில்லை, யாருடைய அங்கீகாரமும் தேவையில்லை. சரி, நான் என் வேலையை மட்டும் அமைதியா செய்யறேன். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. நான் இப்படி எந்த பாராட்டையும் எதிர்பார்க்காம எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு அமைதியா இருந்தா என்ன ஒரு டோர்மேட் மாதிரி நினைச்சிட மாட்டாங்களா? அது ஒரு நியாயமான சந்தேகம். மிதிச்சிட்டு போற ஒரு ஆளா நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் யாருடைய அங்கீகாரத்தையும் தேடலைன்னா எனக்கு எப்படி அங்க மரியாதை கிடைக்கும்? இங்கதான் நீங்க அன்புக்கும் பயத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மாக்கியவெல்லியோட தி பிரின்ஸ் புத்தகத்தோட மிக முக்கியமான ஒரு தத்துவம் இது. அன்பை விட பயமே அதிகாரத்தின் தூய்மையான நாணயம். பயம்? ஆமா, அன்பை விட பயமே மேலானது. இது எந்த விதமான அதிகார திணிப்பும் இல்லாம எப்படி மத்தவங்க கிட்ட மரியாதையை பெறுவது அப்படிங்கறத விளக்குது. கொஞ்சம் பொறுங்க, இதை நான் மிக வன்மையா எதிர்க்கிறேன். ஒரு ஜூனியர் லெவல்ல இருக்கிற பணியாளர் எப்படி அலுவலகத்துல மத்தவங்களை பயமுறுத்த முடியும்? நான் சொல்றது இல்ல, நான் என் சக ஊழியர்களையும் மேலதிகாரியையும் பயமுறுத்தினா HR என்ன வேலை விட்டு தூக்கிட மாட்டாங்களா? ஒரு நவீன கார்ப்பரேட் உலகத்துல பயம் அப்படிங்கறத உருவாக்குறது ஒரு டாக்ஸிக்கான கலாச்சாரத்தை உருவாக்கிடாதா? நீங்க பயம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப தட்டையா புரிஞ்சுக்கிறீங்க. இங்க மாக்கியவெல்லி குறிப்பிடும் பயம் என்பது கத்தியை காட்டி மிரட்டுவதோ அல்லது மத்தவங்களை பார்த்து சத்தம் போடுவதோ கிடையாது. அப்ப அது என்ன வகையான பயம்? அது ஒரு மரியாதைக்குரிய பயம். அதாவது உங்க எல்லையை யாராவது மீறினா அதற்கான விளைவுகள் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களோட நரம்பு மண்டலத்துல உருவாக்குறது. ஓ, அப்போ அது மிரட்டல் இல்ல? கண்டிப்பா இல்ல. இது கொடுங்கோன்மை கிடையாது. இது ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு. ஒரு உதாரணத்தை பாப்போம். சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு
உங்க சக ஊழியர் தன்னோட வேலைய உங்க மேசையில வச்சுட்டு இத கொஞ்சம் முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னு வச்சுப்போம். நீங்க அவரை பார்த்து கத்த வேண்டியதில்ல, அதற்காக பயந்து போய் அந்த வேலையை செய்யவும் கூடாது. அப்படி என்றால் அந்த சூழ்நிலையில எந்த அங்கீகாரமும் தேவையில்லை அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறேன்னா என்ன செய்யணும்? நீங்க அவரை பார்த்து எந்த உணர்ச்சியும் இல்லாம இத நான் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடணும். அவர் திரும்ப ஏதாவது ஆர்கியூ பண்ணா, அவர் மீண்டும் ஏதாவது சொன்னா நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க கூடாது. விளக்கம் அளிப்பது ஒரு விதமான அடிமைத்தனம். இங்க நீங்க உருவாக்குறது நச்சுத்தன்மை இல்ல, உங்க மௌனத்தின் மூலமா ஒரு உளவியல் ரீதியான ஆதிக்கத்தை உருவாக்குறீங்க. அந்த சைக்காலஜிக்கல் லெவரேஜ். கரெக்ட். மூலக்கட்டுரை இதையே 2 உத்திகளா பிரிக்குது. 95% அமைதியா இருக்கிறது, மீதி 5% கணிக்க முடியாத தன்மையை பயன்படுத்துறது. ஓஹோ, 95% அமைதி. ஆமா, நீங்க எப்பவுமே கத்திக்கிட்டே இருந்தா உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. ஆனா நீங்க தொடர்ந்து மௌனமா இருந்து திடீர்னு ஒரு முறை ரொம்ப உறுதியா ஒரு நோ சொல்லும் போது அந்த மௌனமே அவங்களை அச்சப்பட வைக்கும். இப்ப புரியுது. நீங்க சொல்றது கத்தி சண்டை போடுறத பத்தி இல்ல, மாறாக தேவையற்ற நேரங்கள்ல இமெயில்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணாம பல மணி நேரங்கள் கழிச்சு பதில் அளிக்கிறது. ஆமாம், மீட்டிங்கள்ல தேவையற்ற விவாதங்கள்ல அமைதியா இருந்து மத்தவங்களை பேச விடுறது போன்ற உளவியல் ரீதியான எல்லைகளை வகுக்கிறது. அந்த மௌனம் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குது. அந்த வெற்றிடத்தை மத்தவங்க தங்களோட சொந்த கற்பனைகளால நிரப்பிக்குவாங்க இல்லையா? முற்றுமுழுது அதுதான். நீங்க எதையும் வெளிப்படையா சொல்லாதப்போ அவங்க உங்க அமைதியை பார்த்து இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு குழம்புவாங்க. அந்த குழப்பமே மரியாதையா மாறும். அருமை. உங்க அமைதியும் உங்க செயல்களோட விளைவுகளுமே உங்களுக்கான எல்லையை தீர்மானிக்குது. நீங்க சத்தம் போடாமலேயே கட்டுப்பாட்டை கொண்டு வரீங்க. அதேதான். சரி, இப்போ அங்கீகாரம் தேடும் ஆப்ஸ் அடிச்சிட்டோம், மௌனத்தால் மரியாதையை பெற்றுட்டோம். ஆனா இப்படி அமைதியா எல்லைகளை வகுத்துக்கிட்டே இருந்தா மட்டும் அதிகாரி அணியில மேல போயிட முடியுமா? என்ன கேட்க வரீங்க? இப்போ அலுவலகத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடக்குது. அதற்கான முடிவுகள் மீட்டிங் ரூம்ல எடுக்கப்படுது. அங்க எனக்கு அதிகாரம் வேணும்னா நான் முன்வரிசையில் உட்கார்ந்துகிட்டு சத்தமா பேசி எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் இல்லையா? அதுதான் பலரும் செய்யற மிகப்பெரிய வரலாற்று பிழை. அதிகாரம் வெளிப்படையா தெரியும் போது அது எளிதில் பாதிக்கப்படும். ஓ, அதிகாரம் விசிபிளா இருக்க கூடாதா? கூடாது. இதத்தான் அரியாசனத்தின் பின்னாடி உள்ள நிழல் அப்படின்னு கட்டுரை விவரிக்குது. மாக்கியவெல்லி எப்பவுமே சத்தமா பேசுற அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க விரும்புற ஆட்சியாளர்களை பாராட்டினதில்லை. ஏன்? அவங்க கிட்ட பவர் அதிகமா இருக்குமே. ஏன்னா வெளிப்படையா தெரிகிற ஒரு தலைவன் எப்ப வேணாலும் குறிவைக்கப்படலாம். தோல்வி வரும்போது அவன் தான் முதல் பலியாவான். உண்மைதான். ஆனா அந்த அரியாசனத்தின் பின்னாடி இருந்து பொதுவெளியில அதிகம் பேசாம தன்னோட ரகசிய ஆலோசனைகள் மூலம் ஒட்டுமொத்த படையின் விதியை மாற்றும் ஆலோசகர்களையே அவர் நிஜமான வெற்றியாளர்கள்னு சொல்றார். வாவ், இந்த உத்தியை ஒரு கார்ப்பரேட் மீட்டிங் ரூமுக்கு கொண்டு வருவோம். இது ஒரு வண்டியோட செயல்பாட்டே போன்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? ஒரு கார்ல பலரும் சத்தம் எழுப்புற என்ஜினா இருக்க விரும்புறாங்க. எல்லார் கவனமும் வாவ் என்ன ஒரு சத்தம், எவ்வளவு குதிரைத்திறன் அப்படின்னு அந்த என்ஜின் மீது தான் இருக்கும். ஆனா எந்த சத்தமும் இல்லாம தனக்கான ஒரு சின்ன இடத்துல உட்கார்ந்துகிட்டு ஒட்டுமொத்த வண்டியோட திசையே மாத்திர ஸ்டீரிங் வீலா இருக்கிறதே உண்மையான அதிகாரம். இதை ஒரு இளம் பணியாளர் எப்படி செயல்படுத்துறது? உங்க ஸ்டீரிங் வீல் ஒப்பீடு மிக துல்லியமா பொருந்தது. இப்போ அந்த மீட்டிங் ரூம்ல எல்லாரும் ஒரு ஐடியாவுக்காக கட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. சரி, நீங்க அங்க போய் கத்த வேண்டாம். அதுக்கு பதிலா மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்பே முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில, அதாவது 1-on-1ல பேசி உங்க ஐடியாவை அவங்க மனசுக்குள்ள விதைச்சிருங்க. ஓஹோ, மீட்டிங்க்கு முன்னாடியே? ஆமா, மீட்டிங்ல உங்க மேலதிகாரியே அந்த ஐடியாவை தன்னுடையது போல முன்மொழியட்டும். அதை மத்தவங்க எதிர்த்தா உங்க மேலதிகாரி அதற்காக சண்டையிடுவார். ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆரம்பத்துல நாம பேசினதே அதுதானே. என் ஐடியாவை என் மேலதிகாரி திருடிக்கிட்டா அதற்கான பாராட்டையும் அவர் தானே எடுத்துக்குவார். ஆமா, பிறகு எனக்கு எப்படி அதற்கான கிரெடிட் கிடைக்கும்? அங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா பிரிக்கணும். உங்களுக்கு புகழ் வேணுமா அல்லது அதிகாரம் வேணுமா? புகழ், அதிகாரம் ரெண்டும் வேற வேறையா? கண்டிப்பா. அந்த ஐடியா செயல்பட்டு அதனால வரும் லாபமோ அல்லது அடுத்த கட்ட அதிகாரமோ உங்களை சேரும்படி நீங்க முதலிலே திட்டமிட்டு இருக்கணும். முடிவுகளை நீங்க உருவாக்குங்க, ஆனா அதற்கான கைத்தட்டலையும் அதோடு வரும் ஆபத்துகளையும் மத்தவங்க வாங்கிக்கட்டும். ஓ, அதாவது அந்த ப்ராஜெக்ட் தோல்வி அடைஞ்சா பழைய மேலதிகாரி மீது தான் விழும். எக்ஸாக்ட்லி. நீங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதால பாதுகாப்பா இருக்கீங்க. மத்தவங்க அங்கீகாரத்துக்காக சண்டையிட்டு கொண்டிருக்கும் போது நீங்க அமைதியா இருந்து அதிகாரத்தை கட்டமைக்கிறீங்க. கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது தான் அந்த காட் மோடின் உச்சக்கட்ட நேர்த்தி. இது கேட்கறதுக்கு ரொம்ப தந்திரமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், நாம திரைக்கு பின்னால் இருந்து எங்க முடிவு செஞ்சிட்டோம் சரி, ஆனா ஒரு அலுவலகத்துல நம்ம ரோபோக்கள் கூட வேலை செய்யலையே. சுற்றிலும் மனிதர்கள் இருக்காங்க. ஆமா, ஹியூமன் எலிமெண்ட் இருக்கு. காஃபி குடிக்கிற இடத்துல பேசுவாங்க, லஞ்ச் டைம்ல பல கதைகளை பேசுவாங்க. நாம நிழல்ல இருந்தாலும் நம்மள பத்தி மத்தவங்க ஏதோ ஒன்னு நினைச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. அந்த பிம்பத்தை நாம எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இங்கதான் நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். தீண்டத்தகாத பிம்பத்தை உருவாக்குதல். தீண்டத்தகாத பிம்பமா? ஆமா. நீங்க உண்மையா எப்படிப்பட்டவர் என்பதை விட மத்தவங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற பிம்பமே வலிமையானது அப்படிங்கிறது மாக்கியவெளியோட அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்க ஒரு தொட முடியாத, அதே சமயம் கணிக்க முடியாத ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். மக்கள் உங்களை முழுமையா புரிஞ்சுக்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. ஏன் அனுமதிக்க கூடாது?
நான் என் சக ஊழியர்கள் கிட்ட என் சொந்த கதைகளை பகிர்ந்துகிட்டா, என் பலவீனங்களை வெளிப்படையா சொன்னா அவங்க என்னோட இன்னும் நெருக்கமா உணர்வாங்க இல்லையா? அது அதுதான் ஒரு நல்ல டீமுக்கான அடையாளம். பில்டிங் கனெக்ஷன்ஸ் சொல்லுவாங்களே, அதுதான் கார்ப்பரேட் உலகம் விரிக்கும் மிகப்பெரிய வலை. உண்மையா இருங்க, வெளிப்படையா இருங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா யதார்த்தம் ரொம்ப கொடூரமானது. அப்படியா? ஆமா. உங்களோட முழுமையான மனிதத்தன்மையை, உங்க பலவீனங்களை, உங்க கடந்த கால வலிகளை நீங்க எப்போதெல்லாம் வெளிப்படுத்துறீங்களோ அப்போதெல்லாம் அவங்க அதை குறிச்சு வச்சுக்குவாங்க, மைண்ட்ல நோட் பண்ணிக்குவாங்க. அதேதான் அலுவலக அரசியல்லையோ அல்லது உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வரும்போதோ அதே தகவல்களை உங்களுக்கு எதிராக மிக துல்லியமா பயன்படுத்துவாங்க. வாவ், அப்படி என்றால் நான் யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேசக்கூடாதா? எல்லார்கிட்டயும் ஒரு சிடு மூஞ்சி போல நடந்துக்கணுமா? அப்படி இருந்தா என்னை திமிர் பிடிச்சவன் அப்படின்னு ஒதுக்க மாட்டாங்களா? இல்ல, மூலக்கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, நீங்க பண்பாகவும் தாராள குணத்துடனும் இருங்க, ஆனா எதனுடனும் ஒட்டாம பற்றற்று இருங்க அப்படின்னு சொல்லுது. இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே. பண்பாகவும் இருக்கணும், அதே சமயம் யாராலும் கணிக்க முடியாதவராகவும் இருக்கணும். இந்த இரண்டு முரண்பாடான குணங்களையும் ஒரே நேரத்துல ஒரு சாதாரண இளம் பணியாளர் எப்படி நடைமுறையில கையாளுவது? முரண்பாடு போல் தோன்றினாலும் இது சாத்தியமே. பண்பாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு வழிமுறை, அதாவது ப்ரொசீஜர். அது உணர்ச்சி கிடையாது. ஓ, ஜஸ்ட் ப்ரொசீஜர். ஆமா, நீங்க அலுவலகத்துல ஒருத்தர் கூட சிரிச்சு பேசலாம், அவங்களோட வேலைக்கு தேவையான உதவிகளை செய்யலாம், அவங்க சொல்ற ஜோக்குக்கு சிரிக்கலாம், ஆனா அது தொழில் முறையாக மட்டுமே இருக்கணும், ப்ரொஃபஷனலா மட்டும். கண்டிப்பா. அவங்க அலுவலக கிசுகிசுக்களை, அதாவது ஆபீஸ் காசிப் பேச வரும்போது நீங்க லேசா சிரிச்சுட்டு அப்படியா எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு நழுவிடணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ உங்க மன வருத்தங்களையோ ஒருபோதும் அங்க பகிரக்கூடாது. புரியுது. அதாவது ஒரு கண்ணாடி சுவருக்கு பின்னால் இருந்து பழகுவது போல. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவங்க என்ன பார்க்கலாம், என் சிரிப்பை பார்க்கலாம், ஆனா என்ன தொட முடியாது. என் மனசுக்குள்ள என்ன ஓடுது அப்படிங்கறத அவங்களால கணிக்கவே முடியாது. உங்களை பத்தி அவங்க குறைவா அறியும் போது அவங்களோட கற்பனையே உங்களை பத்திய ஒரு பிரம்மாண்டமான அல்லது மர்மமான பிம்பத்தை உருவாக்கிடும். அருமையான உக்தி. வாக்குவது என எல்லாமே ஒரே ஒரு நொடியில சுக்குநூறா உடைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அப்படியா? அது எப்படி நடக்கும்? நாம அவ்வளவு கவனமா பின்னாடி இருந்து செயல்படுறோமே. அந்த பிம்பத்தை உடைக்கும் நபர் வெளியில இல்ல, உங்களுக்குள்ளேயே இருக்கார். அதுதான் உங்க உணர்ச்சிகள். இங்கதான் நாம இறுதி மற்றும் மிக முக்கியமான பகுதியான உணர்ச்சிகளின் மரணம் அப்படிங்கிற கருத்தாக்கத்துக்கு வரும். டெத் ஆஃப் இமோஷன்ஸ். ஆமா, உங்க உணர்ச்சிகள் உங்க முடிவுகளை கட்டுப்படுத்தும் வரை நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் மத்தவங்களால ஈஸியா கையாளப்படுவீங்க. கோபம், குற்ற உணர்வு, பெருமை, பாசம் ஆகியவை நம்மை பிணைக்கும் சங்கிலிகள். தர்க்கமே, அதாவது லாஜிக் மட்டுமே நமது உண்மையான ஆயுதம். இதை சற்று ஆழமா பார்ப்போம். நான் எந்த அங்கீகாரத்தையும் தேடாம இருக்கேன். ஒரு கண்ணாடி சுவருக்கு பின்னால அமைதியா வேலை செய்யறேன். ஆனா ஒரு நாள் எனக்கான ஒரு ப்ரொமோஷனை வேணும்னே வேற ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க, அல்லது மீட்டிங்ல ஒருத்தர் என்ன அநியாயமா அவமதிக்கிறார். அந்த நேரத்துல எனக்கு கோபம் வராதா? மனிதன் என்ற முறையில் அது இயல்பு தானே. அந்த கோபத்தை நான் வெளிப்படுத்தாவிட்டால் அது என்ன மனதளவுல அழிச்சிடாதா? மாக்கியவெள்ளி தத்துவம் நியாயம், தர்மம் அப்படிங்கிற கற்பனைகளுக்குள்ள நுழைவதில்லை. ஒரு கார்ப்பரேட் சூழல்ல நியாயம் அப்படின்னு ஒண்ணு தேடுறதே முட்டாள்தனம். இந்த செயல் எனது அதிகாரத்தை அதிகரிக்குமா, எனது நிலையை வலுப்படுத்துமா அப்படின்னு மட்டுமே நீங்க சிந்திக்கணும். உங்களை யாராவது அவமதிக்கும் போது நீங்க கோவப்பட்டு கத்தி உணர்ச்சி வசப்பட்டா நீங்க அவங்க விரிச்ச வலையில விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். கரெக்ட், அவங்க அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆமா, ஒரு வலிமையான ஆளுமை எல்லாத்தையும் உணரும், ஆனா எதன் மீதும் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படாது. அவங்க புன்னகையோட துரோகங்களை எதிர்கொள்வாங்க, ஆனா சரியான நேரத்துல தர்க்க ரீதியா செயல்படுவாங்க. தொடக்கத்துல நம்ம பேசினதே பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஒப்பிட்டு இங்க பொருத்தி பார்க்க தோணுது. அலுவலகத்துல ஒரு சக ஊழியர் நம்மளை கோபப்படுத்தும் போது நம்ம அவர் மீது எரிச்சல் அடையிறது அப்படிங்கிறது மிக அதிக பேட்டரியை உறிஞ்சும் ஒரு ஆப்பை ஓபன் செய்வதற்கு சமம். முற்றுமுழுதா ஏத்துக்கிறேன். அது நமது நிதானத்தை முழுவதுமா காலி செஞ்சிடும். இது கிட்டத்தட்ட ஒரு சதுரங்க விளையாட்டை போன்றது. செஸ் போர்டுல எதிரியோட குதிரை நமது ஒரு முக்கிய காயை வெட்டும் போது நாம அந்த குதிரையின் மீது கோபப்படுவதில்லை, அழுது புலம்புவதும் இல்லை. ஏன் இப்படி அநியாயமா வெட்டுனாய் அப்படின்னு கேட்கறதும் இல்ல. மாறாக எந்த சலனமும் இல்லாம அடுத்த நகர்வை தர்க்க ரீதியா யோசிக்கிறோம். அற்புதமான விளக்கம். உணர்ச்சியால் உந்தப்படும் ஒரு நபர் கணிக்கக்கூடிய ஒரு இயந்திரம். அவரை ஒரு வார்த்தை சொல்லி ஈஸியா கோபப்படுத்தலாம், இன்னொரு வார்த்தை சொல்லி ஈஸியா வலையில வீழ்த்தலாம். ஆனா நீங்க அந்த சதுரங்க வீரரை போல உணர்ச்சிகள்ல இருந்து விடுபட்டு தர்க்கத்தை மட்டுமே நம்பும் போது நீங்க கிட்டத்தட்ட ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறுறீங்க, அந்த காட் மோட் நிலைக்கு. ஆமா, அலுவலகத்துல யாராவது உங்க ஐடியாவை திருடினா உணர்ச்சி வசப்பட்டு அது ஏன் ஐடியா அப்படின்னு கத்துறதுக்கு பதிலா அமைதியா எழுந்து நின்னு ஒரு ஆழமான தர்க்க ரீதியான கேள்வியை கேளுங்க. அந்த ஐடியாவோட நுணுக்கங்களை பத்தி அவங்க கிட்ட கேளுங்க. ஓ, சத்தமே போடாம அவங்கள மாட்டி விடுறது. அதேதான், திருடினவரால அந்த தர்க்க ரீதியான கேள்விக்கு பதில் அளிக்க முடியாது. எந்த கூச்சலும் இல்லாம அமைதியா அவங்களோட முகத்திரையை நீங்க கிழிச்சிடுவீங்க. வலி முதிர்ச்சியா மாறுது, ஒவ்வொரு இழப்பும் அடுத்த வியூகத்துக்கான டேட்டாவா மாறுது. இந்த நிலையை அடைவதுதான் உணர்ச்சிகளற்ற உச்சக்கட்ட ஆளுமை, காட் மோட். இவையெல்லாம் கேட்கும் போது கார்ப்பரேட் உலகமே ஒரு பெரிய சதுரங்க பலகையாகவும் நாமெல்லாம் அதுல காய்களை நகர்த்தும் ஒரு விளையாட்டுல தான் இருக்குங்கிறது தெளிவாகுது. கண்டிப்பா. சரி, நாம இன்னைக்கு விவாதித்த இந்த மிக ஆழமான சற்று இருண்ட சிந்தனைகளை ஒரு முறை தொகுத்து பார்ப்போம். நீங்க ஒரு கார்ப்பரேட் உலகத்துல நுழையும் போது
வெளி உலகத்தோட அங்கீகாரத்தையும் கைதட்டலையும் எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த சாதாரண நிலையிலிருந்து முதல்ல விடுபடணும். ஈகோவை அழிக்கணும். ஆமா. பின்னர் மௌனம் மற்றும் கணிக்க முடியாத தன்மையை பயன்படுத்தி யாருடைய எல்லைகளையும் மீறாம ஒரு மரியாதைக்குரிய பயத்தை சம்பாதிக்கணும். அதன் பிறகு அனைவர் கவனத்தையும் ஈர்க்கும் சத்தம் போடும் என்ஜினா இல்லாம திரைக்கு பின்னால் இருந்து எந்த சத்தமும் இல்லாம திசையை மாத்திர ஸ்டீரிங் வீலா செயல்படும் திறனை வளர்த்துக்கணும். நமது கடந்த கால பலவீனங்களையும் உணர்ச்சிகளையும் யார்கிட்டயும் வெளிப்படுத்தாத ஒரு கண்ணாடி சுவரை போன்ற தீண்டத்தகாத பிம்பத்தை உருவாக்கணும். இறுதியா கோபம் மற்றும் ஏமாற்றத்தை தவிர்த்துட்டு ஒவ்வொரு சவாலையும் தர்க்க ரீதியா மட்டுமே அணுகும் சதுரங்க வீரரா மாறணும் அப்படிங்கறத இந்த ஆழமான அலசல் நமக்கு உணர்த்துது. ஆனா இதை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு முக்கியமான சிந்தனை உங்ககிட்ட, இது கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்டே முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம அலசினா அந்த மூலக்கட்டுரையின் இறுதியிலேயே மிக ஆழமான ஒரு வரி வருது. அதிகாரத்தின் விலை நாம் மற்றவர்களோடு ஒத்துப்போக முடியாதபடி மாறுவது. இது ஒரு மிக கடுமையான முரண்பாடு. ஆமா, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க இந்த உத்திகள் எல்லாம் முழுமையா பயன்படுத்துறீங்க. உணர்ச்சிகளற்ற அந்த காட் மோட் நிலையை அடைஞ்சிட்டீங்க. உங்க முடிவுகளுக்கு யாரும் குறுக்கே நிற்க முடியல. கார்ப்பரேட் ஏணியில மிக வேகமா உச்சிக்கு சென்றுட்டீங்க. ஆனா மனிதர்கள் மீதான இயல்பான பற்றுதல்களை இழந்து யாரோட ஆழமா பழக முடியாம, உங்க பலவீனங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாம எப்போதுமே ஒரு தர்க்க ரீதியான இயந்திரமாவே வாழ்வது, அந்த முழுமையான தனிமையின் உச்சிங்க நிற்பதுதான் இந்த அதிகாரத்தின் விலையா? ஒரு வெற்றிகரமான கெரியருக்கு இத்தகைய உணர்ச்சியற்ற உச்சகட்ட அதிகாரம் கட்டாயம் வேணுமா, அல்லது அந்த அதிகாரம் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான தனிமை மிக மிக ஆபத்தானதா? இதை நீங்களே சிந்திச்சு பாருங்க.